இப்போதைக்கு போய் ஒரு டேட்டோ குத்துறாங்க அப்படின்னா வெறும் பச்சை மட்டும் குத்துறது கிடையாது, சிவப்பு, வெள்ளை. ஸோ இந்த டேட்டோ யாரெல்லாம் குத்தலாம், யாரெல்லாம் குத்தக்கூடாது, பேசிக்கலாக அதுக்கு எதுவும் யாரும் குத்தக்கூடாதுங்கிறது இருக்கா? டேட்டோ போடுறதுனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கன்ஃபார்மாக ப்ரூவ் பண்ணது கிடையாது. பட் நிறையா ஸோ டேட்டோங்கிறது ஸ்கின்ல தோலில் போடுறோம், அப்போ தோலில் மட்டும்தான் இருக்குன்றது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் பியூஜி மருத்துவமனையிலிருந்து தோல் பிரிவிலிருந்து டாக்டர் குணாபாலாஜி பேசுகிறேன். இன்னைக்கு நாம டேட்டூ, அதாவது பச்சை குத்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் என்ன வரலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ பச்சை குத்துதலா டேட்டூங்கிறது என்னது? பேசிக்கா நமக்கு பார்த்தோம்னா பல இங்குங்கிறது ஒரு கெமிக்கல். ஸோ கெமிக்கல்களை நம்ம டெர்மிஸ், அதாவது தோலில் ஒரு பகுதிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றது, அதாவது ஊசிகள் மூலமாக உள்ளே செலுத்துவது தான் பேசிக்கலி டேட்டூங்கிறது. அதில் நமக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு போய் ஒரு டேட்டோ குத்துறாங்க அப்படின்னா வெறும் பச்சை மட்டும் குத்துறது கிடையாது, சிவப்பு, வெள்ளை, அந்த மாதிரி பல விதமான கலர்கள் இருக்குது. அந்த கலர்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த டேட்டோ யாரெல்லாம் குத்தலாம், யாரெல்லாம் குத்தக்கூடாது, பேசிக்கலாக அதுக்கு எதுவும் யாரும் குத்தக்கூடாதுங்கிறது இருக்கா? மெயினாக பார்த்தோம்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது நம்ம விட்டிலிகோன்னு சொல்லுவோம், வெண்படைன்னு சொல்லுவாங்க தமிழில், சொரியாசிஸ்ன்போம், லைக்கன் பிளானஸ்ன்போம். ஸோ இந்த மூணுல என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அடிபட்ட இடத்துலையும் இந்த நோய்கள் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்க கண்டிப்பாக டேட்டோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு இது எல்லாமே ஒரு புண்ணை ஏற்படுத்துறது, டேட்டோங்கிறதே ஒரு புண்ணு ஏற்படுத்துகிற இதுதான். ஸோ புண்ணு ஏற்படுத்தி ஆறும், அது புண்ணு ஆறுனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கலர் இருக்கும். ஸோ இந்த புண்ணு ஆறுறதுல பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது நம்ம தோலில் சொல்ல போகிறோம்னா கீலாய்டுன்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த டேட்டூ பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த ஒரு நான் டேட்டூ பண்ணிக்கிட்டேன், இதனால எனக்கு என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? அது நமக்கு தோல்ல, அதாவது லோக்கல்னு சொல்லுவோம், தோல்ல போட்ட இடங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். இல்லை அப்படின்னா சிஸ்டமிக், உள்ளுக்குள்ள ஃபுல் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பார்க்குறப்ப இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பாக்டீரியா மூலமாவோ, வைரஸ் மூலமாவோ, ஃபங்கஸ் மூலமாவோ, இது எப்போ வரும் அப்படின்னா எல்லா இடத்துலும் வராது. ஒருவேளை சுத்திகரிக்கப்படாத நீடில்கள் யூஸ் பண்ற நேரத்துங்கள்ல நமக்கு வரலாம். அது இல்லாம நமக்கு உடம்புக்கு உள்ள ரத்தங்கள்ல ஏற்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சிங்கிற நோய்களும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப அப்படின்னா எல்லா நீடில்ஸையும் வராது, சுத்தம் இல்லாத நீடில்ஸை யூஸ் பண்ற இடங்கள்ல நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது இல்லாம நமக்கு வேற என்ன வரலாம்? நம்மளோட தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் வரலாம். அதாவது இது எல்லாமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு வகையான கெமிக்கல்ஸை உள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்க்கு அலர்ஜி ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல தடிப்புகளோ புண்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடிப்புகள் வந்தா கண்டிப்பா ஒரு தோல் டாக்டர் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வருமானு கேட்டா இல்ல, கிடையாது. பட் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது இது டேட்டூ போடுறதுனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது. டேட்டூ போடுறதுனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கன்ஃபார்மா ப்ரூவ் பண்ணது கிடையாது. பட் நிறைய ரிசர்ச் ப்ராடக்ட் அதை பற்றி அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஃபுல்லா கிளியரான ஒரு ஃபைனல் டெசிஷன் இன்னும் அதில் வந்தது கிடையாது. இப்போதைக்கு டேட்டூ போடுறவங்க கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த டேட்டூ போட்ட இடத்துல இருந்து டேட்டூக்கள், இங்குகள் எல்லாமே உள்ளுக்குள்ள நம்ம பாடிக்குள்ள லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டேட்டூங்கிறது ஸ்கின்ல தோல்ல போடுறோம், அப்போ தோல்ல மட்டும்தான் இருக்குன்றது கிடையாது, உள்ளுக்குள்ளேயும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். ஸோ டேட்டூ போடுறது கரெக்டாக உங்களோட இதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. முதல்ல நிறைய கலர் டேட்டூ இருக்கிறது போடாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் ஏதோ ஒன்று நமக்கு இதாகுது, அந்த டேட்டூ ரிமூவ் பண்ணுங்கிற பட்சத்தில் ஒரு கலர் இருக்க டேட்டூ நம்ம ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போட்டால் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுவாங்க லேசர் மூலமாக. பட் இருந்தாலும் நிறைய கலர் இருக்கப்ப அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம யோசிச்சு முடிவெடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். நன்றி.